அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். விஎஸ் ரோமா. அதாவது சுத்தம் பற்றி பார்க்கலாம். சுத்தம் என்பது அழுக்கு, மாசுன்னு சொல்லலாம், அல்லது தேவையற்ற பொருட்கள் இல்லாத நிலையை சொல்லலாம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும். இதெல்லாம் பழமொழிகள். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும். சுத்தம் என்பதை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். புறச்சுத்தம், அதாவது நமது உடலையும் நாம் வாழும் சூழலையும் தூய்மையாக வைத்திருப்பது. தனி மனித சுத்தம், தினமும் குளித்தல், கை கால்களை கழுவி தூய்மையாக வைத்திருத்தல், துவைத்த ஆடைகளை அணிதல். இது நோய்க்கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும். சுற்றுச்சூழல் சுத்தம், வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, குப்பைகளை முறையாக அகற்றுவது மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருப்பது. அகச்சுத்தம், அதாவது மனதில் தீய எண்ணங்கள், அதாவது பொறாமை, கோபம் மற்றும் வஞ்சகம் இல்லாமல் இருப்பதே அகச்சுத்தம். நல்லெண்ணம், பிறருக்கு தீங்கி நினைக்காத மனம். வாய்மைங்கிறது பொய் பேசாமல் நேர்மையாக நடப்பது. சுத்தத்தினால் நமக்கு என்னென்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியம். பெரும்பாலான தொற்று நோய்கள், காலரா, டெங்கு, டைபாய்டு இதெல்லாம் வராமல் பாதுகாக்கலாம். அசுத்தமான சூழலாலே இதெல்லாம் பரவும். சுத்தம் இவற்றை தடுக்கிறது. சுத்தமான இடத்தில் இருக்கும்போது மனம் அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். சமூக மரியாதை. சுத்தமான பழக்கவழக்கங்கள் ஒருவருடைய நற்பெயரையும் ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கும். நன்றி.